ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் மீடியில் எதை பற்றி போகிறோம்னா பேரிசன் அக்ரோ அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்டாக இருந்த சீவீட் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பயோஸ்டிமுலண்ட்டில் என்ன பார்க்கும்போது ஆஸ்கோஃபைலம் எஸ்பிபி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு கடல் பாசியிலேருந்து பிரிஞ்செடுக்கப்பட்ட சாறு தான் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அண்ட் இதை எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த உயிர்விக்கியை பயன்படுத்துகிற மூலமா பயிரோட வேர்கள் வளர்ச்சி வந்து அதிகரிக்குது. ஸோ வேர்கள் வளர்ச்சி அதிகரிச்சுனாலே பொதுவாக தெரியும், பயிர் வந்து மண்ணில் இருந்து எடுத்துக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவு அதிகரிக்கும். அது மேக்ரோநியூட்ரியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா மைக்ரோநியூட்ரியன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 சத்துக்களுமே அதிகரிக்கும் போது பயிரில் புதிதாக பக்கையிலைகள் வளர்ச்சி வந்து அதிகரித்து காணப்படும். ஸோ பக்கையிலைகள் வளர்ச்சி அதிகரிச்சுது அப்படின்னாலே அதில் வந்து அதிகமான பூக்கள் பூக்கும் அந்த பயிரில் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே பூக்கள் அதிக அளவு எடுத்துச்சுனாலே நம்ம வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கான செயல்பாடை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போது பூவை பயிராக இருந்துச்சுன்னா டேரெக்டாக பூக்கள் அறுவடை செய்கிறதுக்கான வழிவகுத்துரும். ஆனால் இதுவே காய்வை பயிராவோ இல்லைனா பழவை பயிராவோ இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதிகமான பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலமா இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிடலாம். அதாவது தாவர நிலை வளர்ச்சியில் பூக்கள் எடுக்கிறதுலேருந்து பூக்கள் எல்லாமே விஞ்சி பிடிச்சி அறுவடை வர இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து பயிர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரும் கூட. அதாவது எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதீத வெப்பத்தினால பயிர் வந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்தனாலோ இல்லைனா வறட்சினால் அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்தனாலோ, இந்த 2 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் அதீத சார்ந்தும் பூச்சி தாக்குதலால் வளர்ச்சி தடைப்பட்டிருந்தனாலோ, அதாவது தற்காலிக தடைப்பட்டிருந்தனாலோ, இந்த மாதிரி அழுத்தங்கள்லேருந்து பயிரை சுலபமாக அடுத்த நிலை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பூக்களை வந்து அதிக அளவு பிஞ்சு பிடிக்க வைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து மகசூலில் எந்த மாதிரியான செயல்பாடை செய்யுது, அதாவது மகசூலோட குவான்டிட்டியோ இல்லைனா குவாலிட்டியோ அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2யுமே இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து அதிகரிக்குது. ஸோ அளவுன்னு பார்க்கும்போதும் ஒவ்வொரு காய்களாக இருக்கட்டும் இல்லைனா பூக்களாக இருக்கட்டும் அதோட ஷேப்பு, அதோட சைஸ் இது எல்லாத்தையுமே அதிகரிக்குது. ஸோ ஷேப்புன்னு பார்க்கும்போது ஒரே சீரான ஷேப்பில் இருக்கும்போது அதுக்கான சந்தை மதிப்பீடு வந்து கூடுதலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது காய்வை பயிராக இருந்தாலும் சரி இல்லைனா பழவை பயிர்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 வகையான பயிர்கள்லையுமே எடையை வந்து கூடுதலாக கொண்டு வரதுக்கு இது வந்து வழிவகுக்குது. ஸோ அது எதனால் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கிற மூலமா அந்த காய்களோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் வந்து அதிக அளவு மண்ணிலிருந்து உறிஞ்செடுக்கப்படுது. ஸோ இது நடக்கிறதுனால பயிரில் மகசூலோட எடை வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ இதுவே ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூவை பயிர்கள்லையுமே பூக்களோட எடையை அதிகரிக்கிறதுக்கும், அதாவது காம்போட லென்த் அதிகரிக்கிறதுக்கும், மொட்டோட சைஸை பெரிதாக கொண்டு வரதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இது வந்து ஈல்டில், அதாவது மகசூலில் நிறத்தை கொடுக்குறதுக்கும் அண்ட் சுவையை கொடுக்குறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பூவை பயிர்களில் சுவை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கும்போது அதில் வந்து நறுமணம், அதாவது ஃப்ராக்ரன்ஸ், அந்த சென்ட்டோட வாசனை வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பிரைட்டான கலர் இருக்கும். அது எந்த ஒரு பூவை பயிராக இருந்தாலும் சரி. இப்போது மல்லிகைனா வெள்ளை நிறம் வந்து கூடுதலாக இருக்கும். இதுவே ரோஸ் அப்படின்னா அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்கும். அண்ட் இதுவே காய்வகை பயிர்கள் பழவகை பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ இனிப்பு வகை காய்களுக்கு வந்து இனிப்பு கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டேஸ்ட் வந்து ஓவராலாக கூடுதலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கலர், அதாவது இந்தந்த ஃப்ரூட்டோட நிறம் வந்து ரொம்பவே பிரைட்டராக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக போஸ்ட் ஹார்வெஸ்டிங்லேயும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது அதிக நாள் கொள்முதல் செஞ்சு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சில காய்கள் இல்லைனா பழங்கள், இந்த மாதிரியான காய்களுக்கும் பழங்களுக்கும் அதோட ஷெல்ஃப் லைஃப் பீரியடை கூடுதலாக வைக்கிறது மூலயமா நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான நாட்கள் வந்து கூடுதலாகுது. அதாவது சாதாரணமாக ஒரு 10 நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு காய்களாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்ம கூடுதலாக ஒரு 2 நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம்லேருந்து 1 கிராம் வரை நம்ம ஃபாலிஸ் ஸ்ப்ரே பயன்படுத்தலாம். இதுவே சாயில் ரின்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 600 கிராம்லேருந்து 800 கிராம் வரை பயன்படுத்தலாம். அதாவது 10 சென்ட் நிலத்திற்கு 60 கிராம்லேருந்து 80 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேரிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த சீவீட் பயோஸ்டிமுலண்ட் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூந்தான குழிகள் கூடயும் சரி, இன்னொரு மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். எந்த ஒரு காய்வை பயிராக இருக்கட்டும், பூவை பயிராக இருக்கட்டும், பழவை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பயன்கள் வந்து அந்த பயிர்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.